ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 84 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு சாஸ்கேவோட கண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அது சாஸ்கே இல்லை, வேற யார் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல கீசமே வந்துட்டு இந்த சின்ன பையன் உடம்புக்குள்ள தான் அந்த 9 டைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவங்களுக்கு எப்படி 9 டைல்ஸை பற்றிலாம் தெரியும்ட்டு நருட்டோ பயங்கரமாக ஷாக் ஆவான். இந்த இடத்துல ரோர் சிடோரி பிரதர் வெர்சஸ் பிரதர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கேவை காட்டுவாங்க. அவன் வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா சாஸ்கே சின்ன பையனா இருக்கப்ப அந்த ஷுரிகன் ஜுட்சு வந்து எனக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னு சொல்லி கொடுன்னு சொல்லி கேட்பான். வேணா அப்பாட்ட கேட்டு பாருன்னு சொல்லி இட்டாச்சி சொல்லுவான். இல்ல நீ அவரை விட பெட்டரா இருக்கன்னு சொல்லி தான் இந்த விஷயத்தையே பாத்தீங்கன்னா சாஸ்கே கேட்பான். இருந்தாலுமே எனக்கு என்ன சொல்லி தர முடியும்னு சொல்லி பக்கத்தால கூப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த நெத்தில அடிப்பான் இல்லையா இட்டாச்சி, அவனோட சிக்னேச்சர் மூவ், அந்த விஷயத்த பண்ணுவான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாம ஒரு நாள் முடியலன்னா இப்படி பக்கத்தால கூப்பிட்டு என் நெத்திலேயே தட்டிட்டு சாரி வேற கேட்டுக்கிற, எப்பவுமே இதே கதை தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு சாஸ்கே பேசுவான். இருந்தாலுமே இட்டாச்சி வந்து இன்னைக்கான அட்டென்ஷன் வந்து நான் இதில் செலுத்த முடியான்ட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். இதை பார்க்குற சாஸ்கே லைட்டாக சிரிப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபுகாக்கு இருப்பாரு. அவரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேட்பான். ஏன் அண்ணன் வந்து என் மேலே எந்த ஒரு அட்டென்ஷனுமே வைக்க மாட்டேங்கிறான்லாம். இன்னுமே சொல்ல போனால் நான் அவனுக்கு அப்பாவாக இருக்கேன், இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிறத என்னாலேயே ரீட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இந்த இடத்துல சாஸ்கேவோட அம்மா வந்துட்டு இந்த டிஃபன் ஸ்கூலுக்கு போயிட்டு வா, வந்ததுக்கப்புறம் உன்னோட ஷுரிகன் ஜுட்சு டெக்னிக் வேணா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வேணா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்குற சாஸ்கே வந்துட்டு அது ப்ராக்டிஸ் இல்லை, அது ரியல் டைம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். இதுக்கப்புறமா போற வழியில ஒரு பாட்டி வந்துட்டு சாஸ்கேவை நிறுத்துவாங்க. ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெயினா இட்டாச்சி வந்து முதல்ல குழந்தைமாய் தான், இப்ப பார்த்தா நெஜ ஆம்பளமாய் ஆயிட்டான். கிட்டத்தட்ட 7 வயசுலேயே கிராஜுவேஷன் முடிச்சுட்டான், 10 வயசுலேயே சுனின் ஆயிட்டான் அப்படிங்கிற பெருமையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு ஆமா எங்க அண்ணன் 8 வயசுலேயே ஷரிங்கான அவேக்கன் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல மெயினா அந்த தாய் கிழவி சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்டாச்சி தான் வந்து நம்ம உச்சியா கிளானோட ஒரு ப்ரைடே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. சரி உன் வயசு என்னாச்சுன்னு கேட்கும்போது சாஸ்கேனால ரிப்ளை பண்ண முடியாது. என்ன ரீசன்னாலனா என் வயசுல இருக்கும் போது எங்க அண்ணன் கிராஜுவேஷன்லயே பாஸ் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். இந்த இடத்துல அந்த தாய் கிழவியோட புதுசு வந்துட்டு இந்த மாதிரி நான்சென்ஸ் மாதிரி பேசாத, நீ உச்சியா கிளானை சேர்ந்தவன் தான் சாஸ்கே, எப்படி இருந்தாலுமே நீங்க 2 பேருமே எங்க கிளானோட ப்ரைடான ஆட்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. சேம் உங்க அண்ணன் மாதிரி நீ உச்சியா கிளானை சேர்ந்தவன் தானே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்கும்போது யோசிச்சுட்டு இருப்பான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா படிக்கிறது அதே மாதிரி இந்த ஷுரிகன் டெக்னிக்ஸ் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் எங்க அண்ணன் கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு தான் நினைச்சே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹார்டாக தான் படிப்பான், ஹார்டாக தான் ட்ரைனிங் எடுப்பான். அந்த நாள் நைட்டு சாஸ்கே அவன் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவான். ரொம்ப லேட் ஆயிடுச்சுட்டு பயங்கரமாக ஓடி வந்துட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான விஷயத்தை பார்ப்பான். அதை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இட்டாச்சியோட ஐகானிக் போஸ்டரே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைமாக காட்டியிருப்பாங்க. சாஸ்கே திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாதிரியே தெரியாது. அதுக்கப்புறமா அவங்க கிளான் இருக்க ஏரியா சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா உச்சிகா கிளானை சேர்ந்த எல்லா பீப்புளையுமே பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலை மாதிரி அந்த கிளானையே டோட்டலாக வேனிஷ் பண்ணியிருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 2 பேர்த்திட்ட பேசிட்டு போயிருப்பான் இல்லையா, அவங்களும் செத்து கிடப்பாங்க. அங்கிள் ஆன்டின்னு சொல்லி ரொம்பவுமே ஷாக்கிங்காக பார்ப்பான் சாஸ்கே. அப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடுவான். இதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயும் போய் பார்ப்பான். பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயமாக தான் இருக்கும் சாஸ்கேவுக்கு. அப்புறம் பயந்துகிட்டே போய் ஒரு ரூம் கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு போவான். இருந்தாலுமே இந்த இடத்துல அவனுக்கான உடம்புல இருக்க நடுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அவன் நினச்ச மாதிரி உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே செத்து கிடப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இட்டாச்சி அப்பியர் ஆவான். பார்த்த உடனே பார்த்தீங்களான்னா இங்கே என்னமோ நடந்திருக்கான, என்ன நடந்திருக்குன்னு தெரியல, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இந்த இடத்துல ஒரு ஷுரிகன் அட்டாக் பண்ணும். பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா சாஸ்கேவோட ஷோல்டர்ல கட் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல தான் சாஸ்கேவே ரியலைஸ் பண்ணுவான். நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த இடத்துல மெயினா பாத்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணிவான். சரி நம்ம அண்ணன் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்பான். ஃபூலிஷ் லிட்டில் பிரதர் அப்படின்னு திட்டிட்டு பாத்தீங்கன்னா அவனோட மங்கைக்யூ ஷரிங்கான யூஸ் பண்ணி அவனோட விஷுவல் ப்ராவஸ் மூலமாவே அங்க என்ன பண்ணுனா இட்டாச்சி அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா சாஸ்கேவுக்கு காட்டுவான். இந்த ஒரு சீன்லயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மங்கைக்யூ ஷரிங்கான்ங்கிற ரியல் வெர்ஷன் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த மங்கைக்யூ ஷரிங்கானோட டிசைன் வந்து பண்ணாதனால இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்லாம் நம்ம சொல்ல முடியாது. மங்கேக்யூ ஷரிங்கான்
அந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக் இலியூஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் எப்படி எல்லாத்தையும் கொன்னான் அப்படிங்கிற விஷயத்த காட்டுவான். இந்த இடத்துல சாஸ்கேனால அவனோட காலம் கூட அசைக்க முடியாது. அந்த இடத்துல அவனால எதுவுமே பண்ண முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பான். ஈவு இறக்கமே இல்லாம பாத்தீங்கன்னா இட்டாச்சி ஒவ்வொரு பர்சனையுமே ரொம்பவுமே ப்ரூட்டலா கொண்டிருப்பான். அந்த விஷயம்லாம் பாக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். கடைசி ஆகலாம் பாத்தீங்கன்னா சாஸ்கேனால அந்த ஒரு விஷயத்தை தாங்கவே முடியாது. டக்குன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல காட்டுவாங்க. அந்த இடத்துல ரொம்பவுமே அலறி கத்துவான். கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அன்கான்சியஸா இருக்க மாதிரி தான் தெரியும் சாஸ்கேவை பாக்குறப்பவே. ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்னோட இந்த மங்கைக்கு ஷரிங்கானோட எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்றக்காக அப்படின்னு சொல்லுவான். என்ன நம்ம கிளான்ல இருக்க ஒவ்வொருத்தரையுமே நீ கொன்னதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எமோஷனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அட்டாக் பண்றதுக்கு ஓடுவான். நீ மொத்தத்துல முட்டாளா மாறிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட்டாச்சி இவனை அடிச்சிருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சாஸ்கே பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுவான். எனக்கு பயமா இருக்குன்னு கத்திக்கிட்டு வெளியெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா என்ன கொன்றாத, தயவு செஞ்சு என்ன கொன்றாத ப்ளீஸ் அப்படின்ட்டு கத்திட்டு ஓடுவான். முன்னாடி பாத்தீங்கன்னா இட்டாச்சி அப்பியர் ஆயிருவான். உன்னை எல்லாம் கொல்றதுக்கு கூட நீ ஒர்த் இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவான். இந்த இடத்துல மெயினா இட்டாச்சி சொல்ற விஷயம்னா, உண்மையாவே நீ என்ன கொல்லணும் அப்படின்னு நினைச்சினா உனக்குள்ள என் மேலையான வெறுப்பை நீ வளர்த்திக்க, அப்பதான் உன்னால என்ன கொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே வேகமா அவன் இங்கதானே இருக்கான் அப்படின்ட்டு சாஸ்கே வெறித்தனமா ஓடிட்டு இருப்பான். இட்டாச்சியை பார்த்தா அந்த இடத்துல கொல்லணும் அப்படிங்கிற வெறியில. இதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா இட்டாச்சி சைடு காட்டுவாங்க. அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இவங்க என்னடா பண்றேன்னே தெரியாம பாத்தீங்கன்னா நருட்டோ இவங்க சொல்றத செய்வான். இந்த இடத்துல கீசமே வந்துட்டு இந்த பையனோட வேற ஏதாவது தொல்லை நமக்கு ஃபியூச்சர்ல வந்துட போகுது, அதனால ஓடி இது போகாம இருக்கு, அவனோட காலை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி செய் அப்படின்பா இட்டாச்சி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலை வெட்டுறதுக்கு போவான். இந்த இடத்துல இட்டாச்சி வந்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சாஸ்கே அப்படின்னு சொல்லுவான். இந்த கேட்ட உடனே நருட்டோ திரும்பி பார்ப்பான். பாத்தீங்கன்னா சாஸ்கே நிப்பான். இட்டாச்சி உச்சிஹா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல எல்லாம் நருட்டோவே பயந்துருவான். என்ன இட்டாச்சி உச்சிஹாவா, இவன் பாக்குறதுக்கு அப்படியே சாஸ்கே மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆச்சரியமா பார்ப்பான். கீசமே வந்துட்டு என்ன சரிங்கானா கிட்டத்தட்ட பார்க்க அப்படியே உன்னோட்டவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பான். மெயினா என்டையர் உச்சியா கிளானையே மொத்தமா நீ வைப் அவுட் பண்ணிட்ட, கிட்டத்தட்ட இவனும் என்ன சரிங்கானோட வந்து நிக்கிறான், அதே மாதிரி உன்ன மாதிரி வேற இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பான். அதுவும் நீ தானே மொத்தமாவே கிளானை அழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த இடத்துல மெயினா இட்டாச்சி வந்துட்டு அவன் தான் என்னோட தம்பி, அவன் பேர் சாஸ்கேன்லாம் சொல்லுவான். மெயினா இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு இட்டாச்சி உச்சியா கண்டிப்பா நான் உன்னை கொன்னே தீருவேண்டான்னு சொல்லுவான். இந்த இடத்துல தான் நருட்டோக்கு ஒரு விஷயம் வந்து அப்படியே கிளிச் ஆகும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திக்க கக்காஷி சொல்லும் போது நான் அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லி ஒருத்தனை சொல்லியிருப்பான் பாத்தீங்கன்னா சாஸ்கே. அந்த ஒரு விஷயத்த நினைச்சு பார்ப்பான். அதுன்னு மட்டும் இல்லாம ஹாக்கு கூட சண்டை போடும் போது பாத்தீங்கன்னா கடைசியில சாகிற மாதிரி போனோன்னு இன்னும் அவன் அங்கதான் சுத்திட்டு திரிவான், அவனை கொல்லாம நான் எப்படி சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்பவுமே அந்த விஷயத்த நினைச்சு ட்ரம்பிள் பண்ணிப்பான் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கே அண்ட் இட்டாச்சி ரெண்டு பேருமே கண்ணை முழிப்பானுங்க. சரிங்கான அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட நீ எனக்கு பாஸ்ட்ல சொன்ன இல்லையா உன் மேல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹேட்ரடா வைக்கணும்ட்டு, அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேகமா சிடோரி பண்ணி அவனை அட்டாக் பண்றதுக்கு ஓடி வருவான். இது சிடோரியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான் இட்டாச்சி. அதாவது நிறைய பேருக்கு பயம் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அவன் கண்ணில் ஒரு துளி பயம் தெரியாது. அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு ஓடி வருவான். இந்த இடத்துல உனக்கு சாவு கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இட்டாச்சி அவனோட கையை மட்டும் அசைக்கிற மாதிரி தெரியும். பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஒரு பக்கமே பாத்தீங்கன்னா டோட்டலாவே டேமேஜ் ஆகி பயங்கர புகை வந்துட்டு இருக்கும். லிட்டரலா உள்ள காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த சிடோரியோட பவர் இருக்க மாதிரி இருக்கும். என்னதாண்டா ஆச்சுன்னு பார்த்தா ஈஸியா இட்டாச்சி அவனோட கையை வச்சே ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பான். இதை பார்க்குற நருட்டோவே ஷாக் ஆயிருப்பான். என்னடா இது ஒரு பெரிய விஷயமே இல்லாம சட்டை பண்ணிக்காத மாதிரி சும்மா தட்டி விட்ட மாதிரி அந்த ஜுட்சுவை ஸ்டாப் பண்ணியிருக்கானே அப்படின்னு பார்ப்பான். இந்த இடத்துல நருட்டோ ஹெல்ப் பண்றதுக்கு வருவான். இதை பார்த்தோன்னே இதுதான் அந்த 9 டெயில்ஸோட பவரா சக்ராவான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே இது ட்ரம்பிள் பண்ணிட்டு இருப்பான். மொத்தமாவே அவனோட கையை உடச்சு விட்டுருவான் இட்டாச்சி இந்த இடத்துல. இதுக்கப்புறமா நருட்டோ அவனோட சமனிங் ஜுட்சு பண்ண வருவான். இவன் ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீசமே அவனோட ஜுவாட வச்சு தட்டுவான். அந்த சக்ரா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வந்த வழி தெரியாம போயிடும். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த சொல்லுவானுங்க. இந்த ஷார்க் ஸ்கின்னோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா சக்ராவை கட் பண்ணும், அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா சக்ராவை தான் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எபிலிட்டி இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். நம்ம இவனோட காலம் வெட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவன் ஜுட்சு பண்ணாம இருக்க இவன் கையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்றதுக்கு வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனால அவனோட சக்ராவே ஃபீல் பண்ண முடியாது நருட்டோனால. அதனால என்னதான்டா பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயந்துட்டு நிற்பான். இந்த இடத்துல வெட்டுற மாதிரி வேற கீசமே வருவான். இட்டாச்சியில பயங்கரமா இந்த விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்கேனால முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனோட கையை வேற உடச்சு விட்டுருப்பான் இல்லையா, அந்த வழியில துடிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா வெட்டுற மாதிரி போவான். பார்த்தீங்கன்னா நருட்டோ முன்னாடி புகையோட்ட ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும். பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா சமனா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஜுவாட் அது டோட்டலாவே ஸ்டாப் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல ஜிராயாவும் வந்துருவாரு. அவரோட என்ட்ரியே மாசா இருக்கும். மெயினாக அவர் சொல்ற விஷயம்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சுலாம் என்ன மயக்கி இந்த மாதிரி நான் செய்ய வந்த வேலையெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாஸ் டைலாக போடுவாரு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே
சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.